ஹே ஆல், திஸ் இஸ் ரேவதி. கோயம்புத்தூர்ல முருகன் டெம்பிள் அப்படின்னாலே எல்லாருக்கும் மருதமலை தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னொரு முக்கியமான முருகன் டெம்பிள் இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மலையோட டாப்ல தான் அந்த டெம்பிள் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் ஓதிமலை. முருகன் இருக்கிற மலையிலேயே இதுதான் ரொம்ப பெரிய மலைன்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெம்பிள் நான் போனேன். ஸோ கார்ல போறப்போ இந்த மலைய பார்க்கும்போது அண்ட் இந்த மலையோட அடிவாரத்துல இருந்து பார்க்கும்போது, எப்படிடா இந்த மலை ஏற போறோம்னு தோணுச்சு. நியர்லி 1880 ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணும் இந்த டாப் ரீச் பண்றதுக்கு. இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆக்சுவலி முருகனுக்கு 6 முகம் இருக்கும். ஆனா இந்த டெம்பிள்ல வந்து முருகன் வந்து 5 முகத்தோட இருப்பாரு. முருகன் வந்து பிரம்மாவ சிறையிலிட்ட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். படைக்கிற தொழில செய்ற பிரம்மாக்கு ஒரு தடவ பிரணவ மந்திரத்தோட மீனிங் வந்துட்டு தெரியலையாம். அதனால கோவப்பட்ட முருகன் வந்து பிரம்மாவ வந்து சிறையில அடைச்சுட்டு, பிரம்மா செஞ்சுட்டு இருந்த படைக்கிற தொழில முருகன் வந்துட்டு கொஞ்ச நாள் செஞ்சாராம். அப்படி அந்த படைக்கிற தொழில செய்றதுக்காக அவர் சூஸ் பண்ண இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த ஓதிமலை அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி மலையில முருகன் வந்து சிவபெருமானுக்கே குருவா இருப்பாரு. இந்த மலையிலயும் சிவபெருமானுக்கு முருகன் வந்து நெறைய வேதங்கள வந்து போதிச்சதுனால தான் இந்த மலைக்கு ஓதிமலைன்னு பேரு. ஹில்லோட டாப்ல இந்த டெம்பிள் லொக்கேட் ஆயிருக்கிறதுனால, மேல வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்ப போனாலுமே அந்த ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி மேல ஏறும்போது, அந்த சீனரீஸ் வந்துட்டு நம்மள பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அவ்ளோ சூப்பர்பான ஸ்பாட் இது. நம்ம மேல ஏற ஏறவே அந்த ஹில் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். ஏர்லி மார்னிங் போனா இன்னுமே சூப்பர்பா இருக்கும். நாங்க போனது கொஞ்சம் லேட்டு. இந்த டெம்பிள்க்கு வரணும்னா நம்ம மேல ஏறி தான் வரணும். நோ அதர் ஆப்ஷன். இங்க டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம மேல ஏறணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இந்த டெம்பிள் எல்லா டேஸ்லயுமே அவைலபிளா இருக்காது. மண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடேஸ்ல இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் அந்த மாதிரி முருகனுக்கு ஸ்பெஷலான டேஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். வீக்கெண்ட்ஸ்லலாம் இருக்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம டெம்பிள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு தான் வரணும். பட் நான் மென்ஷன் பண்ண டேஸ் எல்லாத்துலயுமே கண்டிப்பா இருக்கும். மேல ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். பட் இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். பட் நம்ம வெயில் வர்றதுக்கு முன்னாடி இறங்கிட்டோம்னா பரவால்ல. இல்லன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். இறங்கும்போது கால் வைக்கவே முடியாது. அவ்ளோ ஹீட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழ இறங்குன உடனே நம்மளோட சம்மர் ஃபேவரைட் ட்ரிங்க் கம்மங்கூழ், சுகர் கேன் ஜூஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ அத பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். ஏன்னா அவ்ளோ திர்ஸ்டியா இருக்கும். இந்த டெம்பிள் கோயம்புத்தூர்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். இரும்பரைன்ற ஒரு வில்லேஜ்ல லொக்கேட் ஆயிருக்கு. அன்னூர்லேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். சச் அ சூப்பர்ப் டெம்பிள். விசிட் பண்ணி பாருங்க. பை பை.